வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க மற்றும் வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மாநில அரசு சார்பில் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் ரூபாய் 5000 அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்த அவர், மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு குறையில்லாமல் செய்து வரும் நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும், இதேபோல் மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய ரயில்வே மற்றும் நீர்வளத்துறையின் இணையமைச்சர் சோமண்ணா புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு மற்றும் புதுப்பிக்கும் பணிகளின் வரைபடத்தை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து சிசிடிவி அறை மற்றும் ரயில் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டவர் ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள கடையை பார்வையிட்டு ஊனமுற்றோர் மற்றும் சுய உதவி குழுவை சார்ந்த பெண்களுக்கு கடைகளை ஒதுக்கவும் அறிவுறுத்தினர். ஆய்வின் போது சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி, தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர், தலைமை கணக்கு அதிகாரி அமித்குமார் மன்வால், திருச்சி கோட்ட மேலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஆய்வைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர், 140 ஆண்டுகள் பழமையான புதுச்சேரி ரயில் நிலையத்தை மாதிரி ரயில் நிலையமாக மாற்றுவதற்காக ரூபாய் 93 கோடியில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 1 ஆண்டுக்குள் பணிகள் முடிவடையும் என தெரிவித்தவர், புதுச்சேரி ரயில் நிலையம் தூய்மையாக உள்ளது, மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மேலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசியவர், மத்திய அரசு ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் அளித்ததன் பேரில் 10 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய ரயில்வே மற்றும் நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா, புதுச்சேரியில் ரயில்வே மேம்பாடு தொடர்பாக முதல்நிலை கவனம் செலுத்துவோம். புதுச்சேரி பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகின்றீர்கள். ஏற்கனவே ரயில்வே திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடக்கின்றது. வேளாண் துறை, சுற்றுலா, கல்வி என பல துறைகளில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலாத்துறைக்கு ரூபாய் 148 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு வந்தே பாரத் ரயில் வருமா என கேட்கிறீர்கள். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாக உள்ளன. அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரிக்கு தேவையான திட்டங்கள் விவரமும் அதிகாரிகளிடம் கேட்டுள்ளேன். இன்னும் 2 மாதங்களில் புதுச்சேரி வந்து 2 நாட்கள் தங்கி ஆய்வு செய்வேன். புதிய ரயில் சேவைகள் புதுச்சேரியில் இருந்து தொடங்க ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். கர்நாடகத்துக்கு கிடைக்கும் திட்டங்கள் போன்றே புதுச்சேரிக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். முக்கியமாக புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை ரூபாய் 740 கோடி திட்டப்பணிகள் தொடங்கியுள்ளோம். ஏஎஃப்டி மில் அருகே ரூபாய் 75 கோடியில் 4 வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் 24 டெண்டர் விடப்படும். புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருகின்றது. முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக 2 மாநிலமும் சுமூகமாக பேசி தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் உடன் இருந்தனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கதிர்வேல் சுவாமிகள் தேவஸ்தானம் சார்பில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. கதிர்வேல் சுவாமிகள் தேவஸ்தானத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் தலையில் பால்குடங்களை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருகில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தை அடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால்குடங்களில் இருந்த பாலை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.
சொசைட்டி ஆஃப் புதுச்சேரி தேசிய வில்லியனூர் கஸ்தூரிபா அரசு மணப்பெண்கள் நலத்திட்டம், புதுச்சேரி அரசு கல்லூரி மற்றும் புதுச்சேரி அரசு தேசிய மனநலத்துறை இணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பேரணி நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் இருந்து கஸ்தூரிபா கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது. இதனை துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் செரில் ஆன்ஜே சிவன், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் மனநல மருத்துவத்துறை மருத்துவர் அரவிந்தன், புதுச்சேரி தேசிய மனநலத்திட்ட மருத்துவர் ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி நிர்வாகிகள், மண்ணுக்கும் மக்களுக்கும் நிறுவனர் மகேந்திர வேலன், இணைந்த கரங்கள் கோபாலகிருஷ்ணன், வரலட்சுமி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி சாரோன் சொசைட்டி ஆஃப் பேராசிரியர்கள் அமுதன் மற்றும் மேரி ஜூடி, பாண்டிச்சேரி நிறுவனர் மற்றும் செயலர் மோகன், சாரோன் சொசைட்டி தன்னார்வ தொண்டர்கள் ராஜ்குமார், சவரிநாதன், பக்தவச்சலம் ஆகியோர் செய்திருந்தனர். முடிவில் சுகுணா, சீதா நன்றி கூறினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு நெடுஞ்சாலை பகுதி அருகே புதுச்சேரி மாநில ஆட்டோ மற்றும் குட்டி யானை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் புதிய பெயர் பலகை திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு, அதற்கான திறப்பு விழாவில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிற்சங்க பொறுப்பாளர் சம்பத், ஆலோசகர் சக்திவேல், அண்ணா அடைக்கலம், அங்காளன், முரளி, மிஷல், இமானுவேல், ஸ்ரீனிவாசன், ராஜேந்திரன், குறிஞ்சிநாதன், காயரோகன், சிவகுமார், ஐயனார், நந்தகோபால், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீஃப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், KVR ஏழுமலை மற்றும் ராஜி, ஹரிகிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி, கலியமூர்த்தி, வீரகண்ணு, கார்த்திகேயன், சொக்கலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை சேர்ந்த 86 வயது முதியவர் தவறுதலாக கழிவறைக்கு பயன்படுத்தும் ஆசிடை குடித்ததால் தொடர்ந்து வாந்தி, மயக்கம் மற்றும் உணவு அருந்த முடியாத நிலையில் பிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் ரவீந்திர பாரதி மற்றும் குழுவினர் 72 மணி நேரத்திற்குள் வந்ததால் உடனடியாக மயக்க மருந்து இல்லாமல் எண்டோஸ்கோபி மூலம் சிகிச்சை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர் வயிற்றில் புண், இரத்த கசிவு, இறந்த தசை இருப்பதை உறுதி செய்து உடனடியாக அதற்குரிய மருந்து தரப்பட்டது. மூக்கு வழியாக குழாய் மூலம் இரைப்பைக்கு செலுத்தப்பட்டு மருந்து உள்ளிட்ட திரவ உணவு வழங்கப்படுகின்றது. நோயாளி சிறிது காலதாமதமாக வந்திருந்தால் வயிற்று பகுதியை திறந்து பெரிய அளவில் அறுவை சிகிச்சை செய்ய நேர்ந்திருக்கும் எனவும், நீண்ட நாள் நோயாளி தொடர் சிகிச்சையில் இருக்க நேரிடும் என்றும் மருத்துவர் குறிப்பிட்டார். தற்பொழுது முதியவர் உடல் நலம் தேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிக்கலான இந்த சிகிச்சையை ஸ்கோபி மூலம் வெற்றிகரமாக செய்த மருத்துவர் ரவீந்திர பாரதியை கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேணு பாராட்டினார். இவர் இதற்கு முன்பு சிறுவன் விழுங்கிய 5 ரூபாய் நாணயம் மற்றும் வாலிபர் ஒருவர் விழுங்கிய இரும்பு துண்டை இதேபோன்று நவீன சிகிச்சை முறையில் ஸ்கோபி மூலம் அகற்றி சாதனை புரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றனர். மேலும் காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பு ஆகியவை இணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது. முன்னதாக காந்தி சிலை அருகே போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. இதனை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காவல்துறை உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் தொடங்கிய ஓட்டமானது அஜந்தா சதுக்கம், காமராஜர் சதுக்கம், அண்ணா சதுக்கம் வரை சென்று மீண்டும் காந்தி சிலை வரை சுமார் 5 கிலோமீட்டர் ஓட்டம் நடைபெற்றது.
ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலச்சங்கத்தின் ஜூலை மாத 4வது சங்க நிர்வாகிகள் கூட்டம் இந்திரா காந்தி சாலையில் உள்ள சங்க அலுவலக கட்டடத்தில் நடத்தப்பட்டது. இதில் ஸ்ரீராம் நகரில் உள்ள குறைகளை பற்றி நிர்வாகிகளும் அப்பகுதி மக்களும் கூறினார்கள். அதற்கு நமது சங்கம் வெகு விரைவில் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இன்று நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் சங்க தலைவர் ஜோ அற்புதராஜ், ராஜு, பொன் செந்தில்குமார், பால்வண்ணன், திவ்யா, பலராமன், ராமலிங்கம், சந்திரன், ரீரோ, ஐயப்பராஜ், ஜெயக்குமார், திருமால், தேவநாதன், மேகநாதன், ஆனந்த், தேவராஜ்லு, முனுசாமி உட்பட சங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு வரும் காலங்களில் ஸ்ரீராம் நகர் பகுதியில் தீர்க்கப்பட வேண்டிய மக்கள் அன்றாட பிரச்சினைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து விவாதித்தனர். இறுதியாக சங்க தலைவர் அற்புதராஜ் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.